துயரமான அந்த காட்சியும் அவர்களது உறவினர்களும் கரூர் அரசு மருத்துவமனையில் இப்போது குழுமி இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்கள் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோரும் அந்த பகுதியில் சிக்கியுள்ள கீழர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் கரூரில் இன்று தவேக தலைவரும் நடிகருமான விஜய் மேற்கொண்ட அந்த பிரச்சாரத்தில் கரூரில் பிரச்சாரத்தை முடிக்கும் பொழுது சற்று முன்பு 10க்கும் மேற்பட்டோர் மிகவும் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கணம் அடைந்த நிலையில் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் அங்கு ஆம்புலன்ஸ் மருத்துவமனையில் இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை 3 பேர் மரணம், 10 பேர் கவலைக்கிடம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் பரப்புரை செய்த இடத்தில் நெரிசல், இதுவரை 3 பேர் மரணம், ஒரு பெண் உள்ளிட்ட 2 மரணம், குழந்தைகள் இளைஞர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. இதனால் கரூர் மாவட்டம் முழுவதுமே, கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு அவர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அந்த சிகிச்சை மற்றும் விரைவுபடுத்துவதற்கும் அங்கு ஆபத்தான நிலையில் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளிக்கவும், போதிய மருத்துவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து விரைவாக இங்கு கொண்டு வரவும், கூடுதல் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருந்துகள், உயிர்காக்கும் மருந்துகளை உடனடியாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு அங்கு நேரடியாக சென்று அந்த சிகிச்சைகளை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இருந்த போதிலும் இந்த மக்கள் நடிகர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் இதுவரை 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், தனியார் மருத்துவமனையில் 1, அரசு மருத்துவமனையில் 2 என்றும், 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் தொடர்ந்து அங்கு துயரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கரூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அங்கு கூட்டமும் மற்றும் அந்த குழந்தைகள் மற்றும் மயக்கமடைந்த பெண்கள், முதியவர்களை காப்பாற்றுவதற்கான சிகிச்சையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் மருத்துவமனை கூட்ட நெரிசலில் அனுமதிக்கப்பட்டவர்களின் கதறல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் அழுகை குரலுடன் அங்கு கரூர் மருத்துவமனை அந்த வட்டாரம், அந்த பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமும் துயரமும் சோகமும் நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கரூர் வயல் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள், அனுமதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்டோரும் அந்த அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை செய்யும் அறைக்கு அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகிறார்கள். அதனால் அங்கு காவல்துறையினருக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. மயக்கமடைந்த பலர் அங்கு ஸ்ட்ரக்சர்களில் பல்வேறு ஆம்புலன்ஸ்களில் மருத்துவமனையில் இப்போது கொண்டு வந்து அவர்களை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதனால் கரூர் அரசு மருத்துவமனை முழுவதுமே துயரமும் அழுகுரல்களும் கதறல்களும், அங்கு அந்த உறவினர்களின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த மற்றவர்கள், உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் அந்த குடும்பத்தினரும் அங்கு சோகத்துடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் அந்த பகுதியில் விஜயை பார்ப்பதற்காகவும் உரையை கேட்பதற்காகவும் வந்தவர்கள் இப்போது அங்கு அவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், 10க்கும் மேற்பட்டோர் அங்கு கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும், இப்போது 4 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் அரசு மருத்துவமனையில் 2 அங்கு மருத்துவமனையில் அங்கு பெண்கள், குழந்தைகளுக்கு அந்த அவசர கால சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய அந்த சோக காட்சிகளும், உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த செவிலியர்களும் ஊழியர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் அங்கு பதறியபடி அங்கு அதற்காக குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான அந்த குழந்தைகள், பெண்கள் மற்றும் மயங்க நிலையில் வந்தவர்களை உரிய அவசர கால சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் மேலும் பலர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஏனென்றால் தொடர் சிகிச்சை கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 5 பேர் கவலைக்கிடம், 10 பேர் கவலைக்கிடம், 30 பேருக்கு மேல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு அங்கு அரசு தரப்பிலும் மருத்துவர்கள் மற்றும் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கு குவிக்கப்பட்டு வருகிறார்கள். கரூர் விஜய் பரப்புரையில் பங்கேற்ற 4 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் அரசு மருத்துவமனை முழுவதும் 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கும் அங்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவசர கால சிகிச்சை அங்கு பொது வார்டிலும் மற்றும் அவசர சிகிச்சை மையத்திலும் அளிக்கப்பட்டு கரூர் மருத்துவமனை வளாகம் முழுவதிலுமே அங்கு ஒரு சோகமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. இதனால் இந்த கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, பேச்சு மூச்சின்றி மயங்கிய நிலையிலும் அங்கு பலர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவம் கரூர் மாவட்டம் முழுவதுமே துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த துயரமான சோகமான நிகழ்வை ஒட்டி இந்த கூட்ட நெரிசலில் மேலும் பலர்
அந்த கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடாது என்ற அச்சமும் கவலையும் தமிழகம் முழுவதிலுமே பரவி இருக்கிறது. தற்போது கடைசியாக வந்த தகவலின்படி 20க்கும் மேற்பட்டோர் பேச்சு மூச்சின்றி மயக்கமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 தனியார் மருத்துவமனைகளில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இதில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோரும் இந்த உயிரிழந்தவர்களில் அடங்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர், மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமான உயிரிழப்பு, காயம் தொடர்பான அறிவிப்புகளை இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.